பேய்னால எல்லாத்துக்கும் பயம்தான் வரும். ஆனால் இப்படி ஒரு பேயை பார்த்தா அந்த பேய் மேலே காதல் தான் வரும். நமக்கு ரியல் லைஃப்பில் இப்படின்னா நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீ நினைக்கிறது நல்லாவே தெரியுது. நமக்குன்னா இந்த காஞ்சரின் படத்தில் வர பேய், இந்த நன் படத்தில் வர பேய் தான் கனவுல அடிக்கடி வரும், வீட்லேயும் வரும். சில பேர் வீட்டில் பொண்டாட்டிங்க புருஷமாங்களுக்கு அழகாக தெரிஞ்சாலும் ஒரு சில சமயத்தில் பேயாக தான் தெரிவாங்க. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. 2025 ரிலீஸ் ஆகுது இந்த சர்வம் மாயா. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு சூப்பர் நேச்சுரல் நகைச்சுவை காதல் திரைப்படம் தான். நிவின் பாலியும் ரியா சிபுவும் இவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அகில் சத்யன் தான் இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம், அவர் காட்டின விதம்னா எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. படத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் போக போக இந்த படத்தோட கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வரையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல காமெடியாகவும் போச்சு. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் பிரபந்து அவரோட குலத்தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த குலத்தொழிலை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டில் அவருக்கு ஒரு பேய் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் பிரபந்து வாழ்க்கையில் என்ன நடக்குதுந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. நிவின் பாலி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த ரோலை நீட்டாக சிறப்பாக செஞ்சுருக்காரு. முக்கியமாக இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ரியா சிபு தாங்க. அவங்க அவ்வளோ சூப்பராக அந்த டெலுலுங்கிற கேரக்டரை நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன் டெலுலுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு அந்த பேய்க்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் தான் இது. ஸோ அது எப்படி வந்துச்சுங்கிறது படத்தில் ஒரு நீட்டான ஒரு க்யூட்டான ஒரு சீன் இருக்குங்க. அந்த டெலுலு கேரக்டர் தான் எதுக்காக இறந்தோங்கிறத கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் காதல்னா என்னவா சொல்லியிருக்காங்க. ஒரு பிரேக்கப் ஆன ஒரு பொண்ணு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி ஒரு தைரியமாக ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப ஸோ ஒருத்தர் வரப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் சூப்பராக காட்டியிருந்தாங்க. படத்தோட டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு பாட்டு ஒன்று வருங்க. அந்த படத்தோட மெயின் சப்ஜெக்டே நம்ம ஹீரோ கிட்டார் தான் வாசிப்பார். ஸோ அவரு அது ரொம்ப பிடிக்கும் வாசிக்கிறதுக்கு. ஸோ அதை மையப்படுத்தி ஒரு ஸ்டோரி ஒன்று போகுங்க. அப்போ ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கிளைமேக்ஸ், ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. 98% கூகுள் யூசர் இந்த படத்தை லைக் பண்ணியிருக்காங்க. IMDb ரேட்டிங் 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.